தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தந்தை இறந்து ஓராண்டுக்கு மேலாகியும் அவரது ஓய்வூதிய பண பலன்கள் கிடைக்காததால் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் பரிதவிப்பதாக கூறி சுகாதார ஆய்வாளரின் காலில் விழுந்து கதறிய இளைஞரால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நான் 30,000 கடன் வாங்கி கொடுத்துட்டு தன்னால நான் வட்டிட்டேனே சார். சார் எங்க அப்பா ரூபாய் எனக்கு கொடுக்க மாட்டேங்காரு சார். தன்னால எங்க அப்பா நான் கூலியோட சார். தந்தை உயிரிழந்து 2 ஆண்டு ஆகியும் ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைக்காத விரக்தியில் மனக்குமுறலை கொட்டி தீர்த்த மகனின் வேதனையின் வெளிப்பாடுதான் இது. கோவில்பட்டி நகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த தூய்மை பணியாளர்களுக்கான சேமநல நிதி, ஈட்டிய விடுப்பு மற்றும் ஈட்டா விடுப்பு உள்ளிட்ட ஓய்வூதிய பணப்பலன்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதனை வழங்க வலியுறுத்தி மக்கள் உரிமை இயக்கம், தூய்மை பணியாளர் சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் சுடலைமணி தலைமையில் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அவர்கள் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆரியங்காவுவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தூய்மை பணியாளர் ஒருவரின் மகனான சரவணன் என்பவர் தமது தந்தை உயிரிழந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இன்னும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கவில்லை என்றும் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் கஷ்டப்படுவதாக கூறி சுகாதார ஆய்வாளர் ஆரியங்காவு காலில் விழுந்து மன்றாடினார். ஓய்வூதிய பணப்பலன்கள் விரைவில் கிடைக்கவில்லை என்றால் தாமும் தாயும் தீக்குளித்துக் கொள்வோம் எனவும் சரவணன் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமக்கு மட்டுமல்ல, இங்கு வந்துள்ள எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டுமென துக்கத்திலும் சரவணன் சமதர்மம் பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. எனக்கு மட்டும் வேண்டாம், எல்லாத்தையும் செய்யலாம். எனக்கு மட்டும் வேண்டாம், பாவம் செய்யுங்க. தேடி வந்திருக்காங்களா அவங்களுக்கும் நல்லா செய்யுங்க. நகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த சரவணன் ஓய்வூதிய பணப்பலன்களை பெற்றுத் தருவதாக கூறி போராட்டத்திற்கு அழைத்து வந்த சுடலைமணி 50,000 ரூபாய் வாங்கிக் கொண்டதாக பகீர் குற்றச்சாட்டை கிளப்பினார். சார் அவங்க கட்சியில் இருக்காங்க சார். எந்த கட்சியில் இருக்காரு? எந்த கட்சி சார்? நான் நம்பிக்கையோடு கொடுத்தேன் சார். ஆனால் ஏமாத்திட்டு அவங்க ஏமாத்துறாங்க சார். சார் நான் முதலமைச்சர் என்னை காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். முதலமைச்சர் என் குடும்பம், நான் கூலி வேலை பார்த்து முதலமைச்சர் சார், முதலமைச்சர் என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் கூலி வேலை பார்க்க சாமி, சாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அப்போது சரவணனை கடந்து சென்ற சுடலைமணி அவர் மதுபோதையில் உளறுவதாக கூறினார். ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது என்பார்கள். ஆனால் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பாகும்.